பிரைஸ் த லார்ட். இந்த 9வது நாள் ஃபாஸ்டிங் அட்டன் பண்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோமானால் அவர் கட்டாயம் நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். அதற்கு செவி கொடுத்து அதுக்கு ஆண்டவர் ரிப்ளையும் தருவார். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அமைதியா அதே இடத்துல இருந்தா தாய் தகப்பனுக்கு தெரியாது. அது அம்மா அப்பான்னு கூப்பிட்டாதான் அதோட சத்தத்தை கேட்டு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு இது தேவைப்பா, எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு இது வேணும், என்னுடைய வியாதியில இருந்து எனக்கு சுகம் வேணும், எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கட்டாயம் நமக்கு அதுக்கு பதில் திறந்து அதுல இருந்து அவர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதற்கு உதாரணமாய் சில வசனங்களை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவியில் ஏறிற்று. ஒரு அருமையான வசனம். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். நமக்கு அதிகமா பிரச்சனை, அதிகமா போராட்டம், நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை மாத்தி மாத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்க முடியாது. ஒரு சோர்வாயிரும். நம்ம மூலையில போய் உட்கார்ந்துட்டு அழுவோம், மத்தவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லுவோம், நம்ம வேற யாராவது நம்மளை ஆறுதல் படுத்த மாட்டாங்களான்னு நினைப்போம். ஆனா ஆண்டவரிடத்துல இருந்து நிறைய நேரத்துல சொல்ல மாட்டோம். அவனுடைய சமூகத்துல போய் உட்கார மாட்டோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட மாட்டோம், மனுஷங்கிட்ட சொல்லணும்னு நினைப்போம். மனுஷங்க கிட்ட நம்முடைய கவலையை சொன்னா ஒரு 10 பேர்கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும். ஆனா ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த நெருக்கத்துல இருந்து எனக்கு உதவி செய்யுங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் கட்டாயம் அந்த நெருக்கத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீதுக்கு வாழ்க்கையில நிறைய நெருக்கங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். சபையில போய் கூப்பிடுறான், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவன் நெருக்கத்துல இருந்து அவனை விடுதலையாக்குகிறார். ஏன்னா அவர் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன், அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். அன்று ஆகாரை யோசித்து பாருங்க, அவ பிள்ளையை தூக்கிட்டு ஆபிரகாம் ஒரு துருத்தியில தண்ணீரை கொடுத்து அனுப்பி விடுகிறான். அவள் போகிறாள் வனாந்திரத்துல, அந்த குழந்தை அழுகுது, அந்த சத்தத்தை அவளால கேட்க முடியல, அவள் அழுகிறாள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாள். அவளுடைய கூப்பிடுதலின் ஒருவேளை கூக்குரலிட்டு அழுதிருக்க கூடும், அவன் ஆண்டவரை நோக்கி கூட அழல, அவ கூக்குரலிட்டு அழுதிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நீருற்றியை உண்டாக்குகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமானால், நம்முடைய கண்ணீரின் பாதையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமானால், இக்கட்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமானால் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கடினமான பாதையில் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, நான் உங்களை மட்டும்தான் பார்க்கிறேன், எனக்கு முன்பாக எந்த மனிதனை வைக்கல, நான் எந்த மனிதனையும் நம்பல, நான் உங்களை மாத்திரம் நம்புகிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு நீங்க பதில் தரப்போகிறீங்க, இந்த பதிலை தந்து என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு போய் விடுகிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த காலை வேளையில நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை, ஒருவேளை நீங்க துயரத்துல இருக்கலாம், நெருக்கத்துல இருக்கலாம், ஆண்டவர் கட்டாயம் உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார். உங்க சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய சத்தத்துக்கு அவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நாங்க கூப்பிடுகிற நேரத்துல நீங்க அதை எங்களுக்கு செவி கொடுத்து எல்லா நெருக்கத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்க நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. ஆண்டவரே, துயரத்துல நான் கூப்பிடும் போது, ஆண்டவரே நான் உதவிக்காய் கதறின போது என்னுடைய அழுகுரலை கேட்ட ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், என்னுடைய துயரத்தில் நான் கூப்பிடும் போது என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரே நபர் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, என் கூப்பிடுதலுக்கு அப்பா நீங்க பதில் தாங்க, என்னுடைய கூக்குரலுக்கு பதில் தாங்க. நான் துயரத்துல அப்பா நான் அழுகிற வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் தாங்க. சப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ வேலைக்காரன்
கண்கள் தன் எஜமானன் கைகளை நோக்கி இருக்குமாய் போல, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமாய் போல, ஆண்டவரே நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி அபயமிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு இறங்குங்க, எங்கள் கூப்பிடுதலுக்கு நீர் பதில் தாங்க, எங்களோட கூப்பிடுதல் சத்தத்துக்கு நீங்க இறங்குங்க ஏசப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு விடுதலை தாங்க. நிறைய நோக்கி கூப்பிடுகிறோம். நிறைய நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார் என்ற வசனத்தின்படி அப்பா நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த பிரச்சனையில இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க, இந்த பிரச்சனையில இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க, இந்த துன்பத்துல இருந்து எங்களுக்கு ஆனந்த களிப்பா எங்க மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அப்பா கூப்பிடு, உனக்கு ஆண்டவர் பதில் தர வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில நீ கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாய், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார், உன்னுடைய விண்ணத்துக்கு பதில் தருகிறார். கட்டாய கூடிய சீக்கிரம் ஆண்டவருடைய விண்ணப்பத்தை அனைத்திற்கும் பதில் தர போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே நீங்க எனக்கு பதில் தர போகிறீங்க, எனக்கு கட்டாயம் இதுல இருந்து விடுதலை தருகிறீங்க, உமக்கு நன்றின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், எல்லா இக்கணங்களுக்கும் விலக்கி காக்கிறார், எல்லா துன்பங்கள்ல உங்களை இருந்து விடுதலை ஆக்குகிறார், எல்லா கண்ணீரின் பாதைகள் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார், எல்லா நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறார். ஆண்டவரே நீர் எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா. எதற்குமே உதவாத எங்களுடைய குரலையோ, எங்களுடைய வாய்ஸையோ, எங்களுடைய கதறுதலையும், எங்களுடைய கண்ணீரையும் நீர் காண்கிறீரப்பா. அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்திற்காக, அந்த தயாவுக்காக அப்பா உள்ளத்தில் ஆழத்துல இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தில் ஆழத்துல இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் அப்பா நீங்க பொருட்டாய் எண்ணி எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் எங்களுக்கு பதில் தந்து எங்களை அதுல இருந்து விடுதலை ஆக்குற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில என்னென்ன பாதையில தடைகள் இருக்கோ எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு பதில் திறந்து அதுல இருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். Have a nice day. Thank you.